நாளைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் அதன் காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை செங்கல்பட்டில் நாளைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது சென்னை செங்கல்பட்டில் நாளைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. திருவாரூரிலும் நாளைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் பெங்கல் புயல் உருவாக இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல காற்றழுத்த மண்டலத்தின் காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை செங்கல்பட்டில் நாளைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்திலும் நாளைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கும் ஏற்கனவே விடுமுறை விடப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது சென்னை செங்கல்பட்டில் நாளைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், நாளைய தினம் சென்னை மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நாளைய தினம் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது பெங்கால் புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த டெல்டா மாவட்டங்களுக்கு ஏற்கனவே பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னைக்கும் நாளைய தினம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து தொடர்ந்து விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அனைவருடைய கேள்வியும் சென்னைக்கு நாளை பள்ளி இருக்குமா இல்லை விடுமுறையா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனைக்கு பிறகு தற்பொழுது நாளைய தினம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது சென்னைக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து தமிழ்நாடு கடற்கரையை ஒட்டி மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக நாளை மறுநாள் 30 ஆகிய 3 தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கடலோர மாவட்டங்கள் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் சென்னைக்கு நாளைய தினம் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது சென்னை வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக நாளைய தினம் பள்ளிகளுக்கு மட்டும் சென்னை மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்திருக்கிறார். ஸ்ரீராம். சடையாண்டி, அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. மழையை பொறுத்தளவுல நாளைய தினம் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு அதையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். நிச்சயமா அந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில மெல்ல மெல்ல நகர்ந்து நாளைய தினம் புயலாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இலங்கை நிலப்பரப்பை விட்டு நகர்ந்து தமிழ்நாடு நிலப்பரப்பை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள்ல அதிகப்படியான மழை பொழிவு நாளைய தினம்தான் பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மெல்ல மெல்ல நகர்ந்து வர வட தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்லயும் கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையானது தொடர்ந்து கொடுக்கப்பட்டே வருகிறது. திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் நாளைய தினமும் கனமுதல் மிக கனமழை, ஒரு சில நேரங்கள்ல அதி கனமழை கூட இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டே வருகிறது. அது மெல்ல மெல்ல நகர்ந்து நாளைய இரவு, நாளை மறுநாள் காலை எல்லாம் சென்னை, புதுச்சேரி ஆகிய கடலோர பகுதிகளுக்கு வந்துவிடும். அதன் காரணமாக நாளைய மறுதினம் எல்லாம்
சென்னை புதுச்சேரி பகுதிகள் ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா சரியாண்டி, மழை பொழிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்பொழுதைய செய்தியாக சென்னை செங்கல்பட்டில் நாளைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை செங்கல்பட்டில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக பள்ளிகளுக்கு ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள். சென்னை செங்கல்பட்டில் நாளைய தினம் பள்ளிகளுக்கு மட்டும் இந்த விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெங்கல் புயல் நாளைய தினம் உருவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கிறது. அது நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலில் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. கடலோர மாவட்டங்களை பொறுத்தளவில் பல இடங்களிலும் மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழலில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறையை அறிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது.